ஸ்கார்செஸின்னு ஒருத்தர் இருக்கு தெரிய வந்தது. உண்மையிலே நான் மார்ட்டின் ஸ்கார்செஸி மிகப்பெரிய ஃபேன். அப்படி இவங்க எல்லாரும் பேசுற அளவுக்கு இவர் என்னதான் பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லா பாருங்க. 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ் பார்ட் 2ல இன்னைக்கு டே 17. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1942 நியூயார்க்ல மார்ட்டின் ஸ்கார்செஸி பிறகுறாரு. சின்ன வயசுலயே ஆஸ்துமான்ற நோயால பாதிக்கப்படுறாரு. நிறைய பசங்க கூட இவரால போய் விளையாட முடியல. இதனால இவங்க அப்பா அம்மா சினிமான்ற ஒரு விஷயத்த இவர் கண்ணில் காட்டுறாங்க. 8 வயசுல சினிமா மேல இன்ட்ரெஸ்ட் வந்தது மட்டும் இல்லாம ஒரு கேரக்டரை வரைஞ்சு அதுக்கு ஸ்டோரி போர்டு ரெடி பண்றாரு. அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையவே சினிமாக்காக அர்ப்பணிக்கிறாரு. பல வருடங்கள் கஷ்டப்பட்டு தன்னோட 25வது வயசுல இவரோட ஃபர்ஸ்ட் படத்தை எடுத்து முடிக்கிறாரு. பெரிய ஃபிளாப். அதுக்கப்புறம் பண்ண தப்புல இருந்து நிறைய விஷயங்களை கத்துட்டு 10 வருஷம் கழிச்சு டாக்ஸி டிரைவர்னு ஒரு படம் எடுக்கிறாரு. மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு. அதுக்கப்புறம் இவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். இவரோட படங்கள் ஒவ்வொரு டைம் பார்க்கும் போதும் புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். காமெடி, அட்வென்ச்சர், கேங்ஸ்டர், ரொமான்ஸ், த்ரில்லர்னு எல்லா ஜானர்லயும் பூந்து விளையாடுவாரு. இந்த ஸ்லோ மோஷன், லாங் ட்ராக்கிங் ஷாட்ஸ், டார்க் ஹியூமர்